பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ போன வாரங்களில் பசங்க பசி பட்னியில் இருந்த பாவப்பட்டு பிக் பாஸே அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ இந்த தடவை மனம் இறங்கி அவர் கொடுத்த டாஸ்க்கும் சரி, அவர் கொடுத்த டைமிங்கும் சரி, இந்த தடவை பயங்கரமாக இருந்தது. ஏன்னா டாஸ்க்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கேமாக இருந்தது. என்ன அப்படின்னா, வாழைப்பழம் சாப்பிட்றது. ஒரு டீம்லேருந்து 6 பேர் இருப்பாங்க. அதாவது 3 பேர் வாழைப்பழம் ஊட்டி விடுறவங்களா இருப்பாங்க, இன்னொரு 3 பேர் அந்த வாழைப்பழம் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ எப்படி நிற்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஊட்டி விடுறவங்களாம் ஒரு லைனில் நிற்பாங்க. ஆனால் ஒரு பையன் ஒரு பொண்ணு, கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர், பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர். ஸோ இப்படி தான் நிற்கணும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு நேராக அவங்க டீம் மெம்பர் உட்காந்துருப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, இந்த கான்செப்டில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் 12 பேருக்குமே பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் பழம் ஊட்டுறாங்க. ஒரு தீபக், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ தீபக்கு நேராக முத்து இருப்பார். ஆனால் 2 பேருக்குமே கண்ணை கட்டியிருக்கும். ஸோ தீபக் நேராக போகிற அப்படின்னு சொல்லி நேராக அவரோட டீம்மேட்டான முத்துக்கு ஊட்டிட்டாருன்னா ஓகே. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம தர்ஷிகா இருக்காங்க அப்படின்னா, அவர் யாருக்கு ஊட்டுறாங்களோ அவங்களோட டீமுக்கு தான் அந்த கால்குலேஷன் எடுத்துக்கப்படும். ஒரு பழம் சாப்பிட்டால் 1000 ரூபா. இப்போது நம்ம தீபக் எடுத்துகிட்டு போய் அதை முத்துக்கு கொடுத்துட்டாருன்னா பசங்க டீமுக்கு 1000 ரூபா அந்த பாயிண்ட் கிடக்கும். ஆனால் அதை விட்டு அவர் தர்ஷிகாவுக்கு கொடுத்துட்டாருன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு 1000 ரூபா போயிடும். அதாவது ஊட்டி விடுறது மேட்ரே இல்லை, சாப்பிட்றவங்க எந்த டீம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காசு அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அருண் ஃபர்ஸ்ட் கிளம்பிட்டார். ஸோ மனுஷன் ரொம்ப வேகமாக போகிறாரு அப்படின்னு பார்த்தா, கேர்ள்ஸ் டீமான தர்ஷிகாவுக்கு 2 தடவை ஊட்டி விட்டார். அதுவும் அவர் ஊட்டும் போது தெரியுது, ஐயோ நான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு தான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஊட்டி விட்டார். ஸோ 2 தடவை தர்ஷிகாவுக்கு ஊட்டி விட்டார். அண்ட் நம்மளோட தீபக்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. ஏன்னா மனுஷன் அப்படியே ஏதோ கராத்தே பண்ணுற மாதிரி கையை அங்கே இங்கேயும் வச்சுக்கிட்டு நேராக போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சைடாக போயிடுறாரு. அதாவது நம்மளோட லாஸ்ட்டில் தான் முத்து உட்காந்துருந்தார். 6வது நபராக முத்து உட்காந்துருந்தார். ஆனால் இவர் 6வது நபருக்கு ஒரு தடவை தான் போனார். அடுத்த தடவை எல்லாம் அங்கே இங்கேயும் சைடில் போய் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட்டில் நம்ம அருண் பிளேட்லேருந்து பரணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் யாருக்கோ போய் ஊட்டி விட்டுட்டு இருந்தார். செம்மையாக இருந்தது. ஜெஃப்ரி எல்லாம் வந்துட்டு கண்டஸ்டன்ஸை தாண்டி எங்கேயோ கிளாஸ் கிட்டலாம் போயிட்டாரு. அண்ட் சௌந்தர்யாவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினியை தொட்டு பார்த்து ஊட்டுறாங்க. பட் அதை பண்ணவே கூடாது. வர்ஷினி நல்லா உட்காந்துருக்காங்க. பட் சௌந்தர்யா அவங்களை தொட்டு பார்த்தா நீதானா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டார் பிக் பாஸ். ஏன்னா தொட்டு பார்த்துட்டுலாம் வந்து ஊட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இந்த டாஸ்க் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் இதில் தர்ஷிக்காக 5 பழம் சாப்பிட்டாங்க. 5000 ரூபா அவங்க ஒரு ஆளே ஏர்ன் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தர்ஷிகா மிடில் இருக்காங்க. இப்போது நம்மளோட முத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி நபராக இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வர்றதை விட எல்லாரும் அந்த மிடில் இருக்க கண்டஸ்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிடுறாங்க. அதனால நிறைய பேர் தர்ஷிகாவுக்கு ஊட்டி விட்டாங்க. ஸோ ஓவராலாக கேர்ள்ஸ் டீம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் 11,000 அண்ட் பாய்ஸ் டீம் ஏர்ன் பண்ண அமௌண்ட் 9,000. ஸோ பயங்கர ஹாப்பி எல்லாருக்குமே. ஏன்னா எப்போதுமே இந்த 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா இதுக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அடடா அடிச்சதடா ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி 9,000 எடுத்துருக்குமா அப்படின்னு பசங்களுக்கும் 11,000 எடுத்துருக்குமா அடி எல்லாத்தையும் கிராசரி எடுத்து வைப்போம் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் உள்ள கிராசரி எடுக்க யார் போகிறது அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருந்தது. இப்போது நம்ம பாய்ஸ் டீமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராணவ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னார். அதாவது போன தடவையே நம்ம ராணவ் போயிருப்பார். ஆனால் கால்குலேஷன் பார்ட்டில் இருந்தார். கால்குலேஷன் அப்பவுமே ஒழுங்காக இருந்தாரான்னு கேட்டால் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. நல்லா ஞாபகம் இருக்குது. சத்தியெல்லாம் கேட்குறா, டே சொல்லுடா எவ்வளோ அமௌண்ட்டா வந்துச்சுன்னா, இரு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எடுத்தது கரெக்டாக வந்திருக்கும், இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு லேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இன்னும் வரல. போன தடவை நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த தடவை எனக்கு வேணும், நான் போகணும், நான் போன தடவை கால்குலேஷன் தான் போனேன், இந்த தடவை நான் கிராசரி எடுக்க போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து கிரியேட் பண்ணார். ஸோ பாய்ஸ் டீம் எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் தான். ஏண்டா நீ இப்போ தான் வந்திருக்க, முதல்ல அப்சர்வ் பண்ணு, கிச்சனில் என்ன பொருள் இருக்குது, என்ன எடுக்கணும்னு அப்சர்வ் பண்ணு. அது இல்லாமல் நான் போகணும்னு சொல்லாது. இப்போ மற்ற டாஸ்க்னா கூட ஒன்று போன்னு சொல்லலாம். ஆனால் இது சாப்பாடு ஒருத்தர் மட்டும் இல்லை, நம்ம டீமோட சாப்பாடு. போன வாரம் கஞ்சி குடிச்சிட்டு பிளாக் டீ குடிச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி இந்த வாரம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொருளை எடுத்து வைக்கணும். நம்மக்கிட்ட எப்போதுமே எக்ஸஸான பொருளே கிடையாது. ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் நம்மக்கிட்ட வேறு இருக்குது. இந்த வாரம் நம்ம அப்படி இருக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு சாப்பாடு விஷயத்தில் விளையாடாத அப்படின்னு அடித்து உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமில் சாச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன டைம் சாச்சனா போய் எடுத்தாங்க, நான் நல்லா தானே எடுத்தேன், என்ன இந்த தடவை அனுப்பிவிடுங்க அப்படின்றாங்க. ஸோ ஜாக்லின் சொல்கிறாங்க, இங்கே பாரு சாச்சு, இப்போது நம்ம அன்ஷிதா போனால் அப்படின்னா தேவையான பொருள் எடுப்பா, நீ போன அப்படின்னா ஆடம்பரமான பொருள் எடுப்பா. அன்ஷிதா அவசியமான பொருள் எடுப்பா, நீ ஆடம்பரமான பொருள் எடுப்ப. கிச்சன் ஐட்டம் அவள் நல்லா பார்ப்பா, ஸோ அவளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு இருந்துட்டு, ஏன் நான் போகிறேன், நான் போன தடவை கரெக்டாக தானே எடுத்தேன், அந்த மாதிரி இந்த தடவை என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் போயிடுச்சு. பட் பிக் பாஸ் கடைசியாக என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா, அவங்க உங்கள் டீமில் யார் வேணாலும் போகலாம். போன தடவை பாய்ஸ் டீம்லேருந்து யார் போகணும் அப்படின்னு கேர்ள்ஸ் டிசைட் பண்ணாங்க. அண்ட் கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் போகணுன்றத பாய்ஸ் டிசைட் பண்ணாங்க. பட் இந்த தடவை எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. செம்மையான கிராசரி டாஸ்க் கொடுத்துருக்காரு.
எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, உங்கள் டீமில் யார் போகணும்னாலும் போகலாம், அந்த 3 பேர் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஜாக்லின், அன்ஷிதா, சாச்சனா, அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல இருந்து முத்துக்குமரன், தீபக், விஷால் வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இன்னொரு இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னா, உங்களுக்கு டைமிங்கே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பொருளை எடுத்ததுக்கப்புறம் தான் பஸர் அடிக்கப்படும் அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. கருண பிரபு வாரி வல்லலே, எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்களே, அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கீங்க, பிடிச்ச ஆளுங்க போகலான்ட்டீங்க, அதே மாதிரி இப்போ டைமிங்கும் இல்லைன்ட்டீங்க, இவ்வளோ சாமி அப்படின்னு முத்துவெல்லாம் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்லலாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கும், இவ்வளோ தான் அமௌண்ட்டுன்னு போது கூட 5000 ரூபாய்க்கு இருக்கா 4000 ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படின்றதுல கான்ஷியஸாக அந்த டைமிங்கை வச்சு எடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை நமக்கு டைமும் கிடையாது, அமௌண்ட்டும் நம்மகிட்ட நிறைய இருக்குன்றதுக்காக அள்ளி வீசுகிறாங்க எல்லாரும். அதுவும் கேர்ள்ஸ் டீம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 பிரெட் பாக்கெட்டு, 6 தயிர் பாக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் தயிர் கொடுங்க அப்படின்னு பசங்க கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா 2 தயிர் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் குலாப் ஜாமுன், பட்டர், சீஸ் அப்படின்னு தேவையான பொருளை விட எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக் ஒரு காமெடி பண்ணாரு பாருங்க, நம்ம ரொம்ப அத்தியாவசியமான அரிசியை விட்டுட்டார். அவருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது, ஐயோ நான் அரிசியை எடுக்கலையே அப்படின்னு மனசு. அப்புறமா அரிசி எடுக்கிறார். பாய்ஸ் டீம் எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, தீபக் 4000 ரூபாய்க்கு எடுக்கட்டும், விஷால் 4000 ரூபாய்க்கு எடுக்கணும், 4 நாள் 8000, அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே தீபக் மட்டுமே 6000 ரூபாய்க்கு எடுத்திருந்தார். விஷால் எடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஷால் அவரோட அமௌண்ட்டு அவர் ஒரு 4000 ரூபாய்க்கு அவர் கரெக்டாக எடுத்து வச்சிருந்தாரு. பட் இங்கே தீபக் 6000 ரூபாய்க்கு எடுத்ததுனால விஷால் கிட்ட இருந்த பொருட்கள், ஏன்னா பட்டர், சீஸு, கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கம்மி பண்ணதும் விஷாலுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம பிளான் பண்ணிட்டு போனது 4000 ரூபாய், அவர் சீனியர் 6000 ரூபாய்க்கு எடுத்தார் அப்படின்றதுக்காக எங்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க, என்ன பண்ணணும், நான் எதுக்கு தான் அப்போ உள்ளே வரணும், நான் வர்றது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறதா இருந்தால் நான் எதுக்கு உள்ளே வரணும், ஏன்னா எக்ஸஸாக இப்போ எடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தர் பேஸ்கெட்லேருந்து கம்மி பண்ணும்போது அது விஷாலோட பேஸ்கெட்லேருந்து தீபக் கம்மி பண்ணிட்டார், அது விஷாலுக்கு கோபம். எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம எடுக்கிற அமௌண்ட் உள்ளே வருதான்னு பார்க்காம எந்த பெரிய கால்குலேஷனும் இல்லாமல் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா தான் திருப்பி கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பசங்க டீமும் சரி, பொண்ணுங்க டீமும் சரி. மறுபடியும் பேஸ்கெட்லேருந்து எடு, கால்குலேட் பண்ணு, இன்னொரு தடவை நீ தனியாக கால்குலேட் பண்ணு, உன்னோட ஐட்டம் தனியாக கால்குலேட் பண்ணி, இப்படியே கால்குலேஷன் போயிட்டு இருந்துச்சு. உங்களை எடுக்க சொன்னேன், எவ்வளோ நேரம் தான் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு பிக் பாஸ் வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் பஸர் அடிச்சிச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இதனால தான் பிக் பாஸ் கோபப்படுறாரு. நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுத்து இவ்வளோ லீனியண்ட்டாக எந்த கிராசரி டாஸ்க்கும் இருந்ததில்லை. ஏன்னா டாஸ்க்கு டஃப்பாக இருக்கும், இல்லை போகிற ஆட்கள் வந்து தப்பான ஆட்களை அனுப்பி விட்டுருவாங்க, இல்லை டைமிங் பிரச்சனை இருக்கும். பட் இந்த தடவை எதுவுமே இல்லை, டாஸ்க்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பனானா சாப்பிட்டா 1000 ரூபான்றது கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ உங்கள் டீமுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க. டைமிங்கும் இல்லை, உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை அப்படின் போது சூப்பராக எடுக்கலாம். பட் அதில் தான் கேர்ள்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அன்ஷிதா ஒரு ஜாம் பாட்டில் எடுத்தால் அங்கே சாச்சனா 2 ஜாம் பாட்டில் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பஞ்சாயத்தாக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னும் லைவ்ல வரல, எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ பிக் பாஸ் அமௌண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் அது லைவ்ல வரும். அந்த பஞ்சாயத்து என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.